நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் ஏப்ரல் 11ஆம் தேதியினுடைய சிறப்பான விழாக்களையும் மற்றும் அனுசரிப்புகளையும் நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். தேசிய முடித்திருத்தும் கடை நால்வர் தினம் ஏப்ரல் 11. தேசிய செல்லப்பிராணி தினம். உங்கள் செல்லப்பிராணிக்கு கொஞ்சம் கூடுதல் அன்பையும் பாசத்தையும் காட்டுங்கள். அடுத்ததாக தேசிய பூட்டின் தினம் ஏப்ரல் 11. இது ஒரு கனடிய கிளாசிக் உணவு. மொறுமொறுப்பான பொரியல், காரமான குழம்பு மற்றும் ஒட்டும் சீஸ், தயிர் ஆகியவற்றின் கலவை. ஏப்ரல் 11 உலக பார்க்கின்சன் தினம். பார்க்கின்சன் நோயை முதலில் விவரித்து கண்டறிந்து பார்க்கின்சன் பற்றி அறிந்து நன்கொடை அளிக்க அல்லது தன்னார்வலராக செயல்படுங்கள். அடுத்ததாக தேசிய சீஸ் பாண்ட்யூ தினம். சுவையான தேசிய சீஸ் பாண்ட்யூ தினத்தில் சிறந்த சீஸ், வெண்ணெய் மற்றும் ஒயின் ஆகியவற்றை ஒன்றாக உருக்கி உங்களுக்கு பிடித்தமான பானத்தை தயார் செய்யுங்கள். ஏப்ரல் 11 தேசிய பண்ணை தண்ணீர் தினம். அடுத்ததாக ஏப்ரல் 11 தேசிய நீர்மூழ்கி கப்பல் தினம். கடலுக்கடியில் இழந்த பல ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்துங்கள். அடுத்ததாக தேசிய சந்தைப்படுத்தல் செயல்பாடுகள் பாராட்டு தினம். சர்வதேச லூயி லூயி தினம். ஏப்ரல் 11 தேசிய 8 தட நாடா தினம். ஏப்ரல் 11 கப் கேக் தினத்தில் கவிஞர். உங்களுக்கு பிடித்த கவிஞரை பிரதிபலிக்கும் ஒரு கப் கேக்கை சுடவும். சுவை, வண்ணங்கள் மற்றும் தோற்றத்தை தேர்ந்தெடுத்து அவற்றை. ஏப்ரல் 11 தேசிய வாழும் கொடையாளர் தினம். ஏப்ரல் 11 தேசிய நீலம் மற்றும் பசுமை வாழ்க்கை தானம் தினம். தேசிய நூலக வாரம் ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 12 வரை கொண்டாடப்படுகிறது. அறிவு பெருவெளிகளான இந்த புகலிடங்கள் கதைகளையும் ஞானத்தையும் தாங்கி நிற்கின்றன. ஏப்ரல் 7 முதல் ஏப்ரல் 13 வரை தேசிய வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்திய வரலாற்றில் ஏப்ரல் 11ஆம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜோதிராவ் கோவிந்தராவ் புலே ஒரு இந்திய சமூக ஆர்வலர், சிந்தனையாளர், சாதி எதிர்ப்பு, சமூக சீர்திருத்தவாதி மற்றும் எழுத்தாளர். இவர் பிறந்த தினம் ஏப்ரல் 11 1827. இவர் பெண்கள் மற்றும் சுரண்டப்பட்ட சாதி மக்களுக்கு கல்வி கற்பதில் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் உள்ளிட்ட பல துறைகளில் அவரது பணி விரிவடைந்தது. கஸ்தூர்பா காந்தி ஒரு இந்திய அரசியல் ஆர்வலர். அவர் 1883 மோகன்தாஸ் காந்தியை மணந்தார். தனது கணவர் மற்றும் மகனுடன் இணைந்து பிரிட்டிஷ் ஆட்சி செய்யப்பட்ட இந்தியாவில் இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட்டார். தனது கணவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அல்லது மகாத்மா காந்தியால் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் பிரிட்டிஷ் இந்தியாவின் பம்பாய் மாகாணத்தில் 1869 ஏப்ரல் 11 அன்று பிறந்தார். ஜாமினி ராய் ஒரு இந்திய ஓவியர். அவருக்கு 1955ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. KL சைகல் ஒரு இந்திய பாடகர் மற்றும் நடிகர். சைகலின் காலத்தில் கொல்கத்தாவை மையமாக கொண்ட இந்தி திரைப்படத்துறையின் முதல் சூப்பர் ஸ்டாராக அவர் கருதப்பட்டவர். சந்தியா ராய் ஒரு இந்திய நடிகை மற்றும் அரசியல்வாதி. பெங்காலி சினிமாவில் தனது பணியாக்காக அறியப்படுகிறார். அவர் 3 முறை BFGA விருதை பெற்றுள்ளார். மேலும் கணதேவதா படத்திற்காக ஒரு கிழக்கு பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றுள்ளார். அடுத்ததாக இவர் பெங்கால் பிரசிடென்சியில் பிறந்தவர். ஸ்ரீனிவாஸ் தாதா சாஹேப் பாட்டீல் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் இந்திய நிர்வாக சேவைகள் முன்னாள் அதிகாரி. அக்டோபர் 2019 முதல் இந்தியாவின் மகாராஷ்டிராவின் சதாரா தொகுதியில் இருந்து மக்களவை உறுப்பினராக உள்ளார். சுவாமி நாராயண் சம்பிரதாயத்தின் நரநாராயண் தேவ் காடியின் ஆச்சாரியரான தேஜேந்திர பிரசாத் பாண்டே. அவரது தந்தை முந்தைய ஆச்சாரியரான தேவேந்திர பிரசாத் அவர்களால் 1969 அக்டோபர் 13 அன்று அரியணை ஏறினார். அடுத்ததாக ஜெகத்குரு பாரதி தீர்த்த மகாஸ்வாமி ஒரு இந்திய மத தலைவர். இவர் சிருங்கேரி சாரதா பீடத்தின் 36வது ஜெகத்குரு சங்கராச்சாரியார் ஆவார். இவர் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள குண்டூர் மாவட்டத்தில் பிறந்தவர். கருப்பு புலி என்று அழைக்கப்படும் ரவீந்திர கௌசிக் இந்திய ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் RAW முகவராக இருந்தவர். பாகிஸ்தான் ராணுவத்தின் அணிகளில் ஊடுருவிய இந்தியாவின் சிறந்த உளவாளியாக அவர் கருதப்படுகிறார். அவர் ஏப்ரல் 11 1952 அன்று ராஜஸ்தானில் உள்ள ஸ்ரீ கங்கா நகரில் பிறந்தவர். அடுத்ததாக சரண்ஜி குமார் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர். பிறந்த தினம் ஏப்ரல் 11 1956. அடுத்ததாக இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளினுடைய நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. பனீஸ்வர் நாத் ரேணு நவீன இந்தி இலக்கியத்தின் மிகவும் வெற்றிகரமான மற்றும் செல்வாக்குமிக்க எழுத்தாளர்களில் ஒருவராக இருந்தவர். ஏப்ரல் 11 1977 இவர் இறந்தார். ஸ்ரீமத் ராஜ் சந்திரா ஒரு சமண கவிஞர், ஆன்மீகவாதி, தத்துவ ஞானி, அறிஞர் மற்றும் சீர்திருத்தவாதி. இவர்
ஏப்ரல் 11, 1901 இறந்தார். விஷ்ணு பிரபாகர் ஒரு இந்திய எழுத்தாளர். அவர் பல சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள் மற்றும் பயண குறிப்புகளை எழுதியுள்ளார். இந்திய அரசாங்கத்தால் பத்மபூஷன், இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருது வழங்கப்பட்டது. அவர் ஏப்ரல் 11, 2009 அன்று இந்தியாவின் புதுடில்லியில் இறந்தவர். இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். சமூக மேம்பாட்டிற்கான செய்திகள், தேசபக்தி, தேசியவாதம் மற்றும் பல பிரிவுகளில் இவர் பயண குறிப்புகளை எழுதியுள்ளார். அடுத்ததாக கர்நாடகாவை சேர்ந்த பிரபல கன்னட கவிஞர், பத்திரிகையாளர், சுதந்திர போராட்ட வீரர், அரசியல்வாதி மற்றும் கன்னட ஆர்வலரான பி.எம். இடினப்பா. இவர் ராஜ்யோத்சவ பிரஷத்தி உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளவர். இவர் ஏப்ரல் 11, 2009 அன்று இறந்தார். அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் ஏப்ரல் 11 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். இதில் 1861 ஏப்ரல் 11ல பிரான்சிஸ்கோ கோன்சாலஸ் போகனேக்ரா ஒரு மெக்சிகன் கவிஞர் இறந்த தினம். அடுத்ததாக ஏப்ரல் 11ஆம் தேதி 1869 நார்வே சிற்பி குஸ்டாவ் விஜெலாண்ட் பிறந்த தினம். 1899 அமெரிக்க ஆராய்ச்சி வேதியியலாளரும் தாவரங்களிலிருந்து மருத்துவ மருந்துகளின் வேதியியல் தொகுப்பில் முன்னோடியுமான பெர்சி ஜூலியன் பிறந்த தினம். 1903 குழந்தைகளுக்கான கவிதைகளுக்கு பெயர் பெற்ற ஜப்பானிய கவிஞர் மிசுசு கனேகோ பிறந்த தினம். ஏப்ரல் 11, 1919 சர்வதேச தொழிலாளர் அமைப்பு நிறுவப்பட்டது. 1945 அமெரிக்க படைகள் புட்ச் சென்வால்ட் வதை முகாமை விடுவித்தன. 1970 ஏப்ரல் 11 அப்பல்லோ 13 சந்திரனுக்கு ஏவப்பட்டது. தரையிறங்க முடியாமல் 6 நாட்களில் திரும்பி வந்தது. 1983 டோலாரஸ் டெல் ரியோ ஒரு மெக்சிகன் நடிகை இறந்த தினம். எகிப்திய கவிஞரும் நாவலாசிரியருமான கமீலா எல் அலைலி இறந்த தினம் 1991. 1997 தேவகவுடா நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தார். இந்திய பிரதமர் டி தேவகவுடாவின் 10 மாத கூட்டணி அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்கடிக்க பின்னர் கவிழ்ந்தது. ஒரு வருடத்திற்குள் 2வது பொது தேர்தலுக்கான வாய்ப்பை அதிகரித்தது. 2001 ஏப்ரல் 11 உயிரி மருத்துவ ஆராய்ச்சி துறையில் தனது புரட்சிகரமான பணிகளுக்காக அறியப்பட்ட ஒரு முன்னோடி இந்திய உயிரி மருத்துவ ஆராய்ச்சியாளரான கமல் ஜெயசிங் ரணதிவே இறந்த தினம். 2015 ஏப்ரல் 11 சிலி நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி, கல்வியாளர் மற்றும் வானியலாளர் பேராசிரியர் அடெலினா குட்டிரெஸ் அலோன்சோ இறந்த தினம். அடுத்ததாக ஏப்ரல் 11ஆம் தேதி தேசிய பாதுகாப்பான தாய்மை தினமாக கடைபிடிக்க கர்ப்பகாலத்தில் பிரசவம் மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய சேவைகளின் போது பெண்களுக்கு போதுமான பராமரிப்பு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே இதன் நோக்கமாகும். ஏப்ரல் 11ஆம் தேதி ஒரு முக்கியமான தினமாக அனுசரிக்கப்படுவது எந்தெந்த நாட்கள் என்பதை பார்க்கலாம். தேசிய பூட்டின் தினம். அடுத்ததாக நீர்மூழ்கி கப்பல் தினம், உலக பார்க்கின்சன் நோய் தினம், தேசிய சீஸ் ஃபாண்ட்யூ தினம், தேசிய டைவ் பார் தினம் ஏப்ரல் 11ஆம் தேதி, தேசிய உயிர் தானம், தேசிய செல்லப்பிராணி தினம், அடுத்ததாக அமைதி நாள். இது ஏப்ரல் 11ஆம் தேதி. முடித்திருத்தும் கடை நால்வர் தினம். இவ்வாறாக இந்த நாளில் மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாக கொண்டாடப்படுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளினுடைய சிறப்பு நிகழ்வுகளையும், அனுசரிப்புகளையும், நினைவுகளையும் நாம் திரும்பி பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைடு. நன்றி.